சார். சார் வணக்கம் சார். அதான் சார், இப்ப ரஞ்சித் அவர்களை டேக் பண்ணி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தீங்க. அது வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை தொடர்பாக நீங்க போட்டிருந்தீங்க. அவர் திமுக மீது ஒரு 7 குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாரு. ஆமா ஆமா ஆமா, நீங்க ட்வீட் போட்டிருந்தீங்க இல்லையா? அது என்ன 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 கருத்து நீங்க இல்ல அதுதான் அவரு ரஞ்சித் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சிறந்த சகோதரரை இழந்திருக்கிறாரு. அந்த வேதனையில இந்த பதிவு. அதனால அதுல இருக்க உண்மைத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சமூக நீதியை வந்து காக்கல அப்படின்னு சொல்றது மட்டும்தான் நமக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க இந்த ஒரு காவல்துறை பத்தி சொல்ல போடுறது வந்து நீங்க பொதுவாகவே ஒரு படுகொலை நடக்கும்போது அது சம்பந்தமா வந்து யாரு பேசினாலுமே பட்டன அது அரசுக்கு எதிராக பேசிடுவாங்க. ஏன் இன்னும் பட் நடவடிக்கையும் உடனடியா எடுக்கப்பட்டிருக்கு. உடனடியா எடுக்கப்பட்ட நடவடிக்கை மேல நமக்கு சந்தேகம் இருக்குன்னா நம்ம பொதுவான ஒரு கருத்தா வந்து சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா வந்து இது இல்ல, இவங்க வந்து தவறான ஆட்களை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இல்லையா? ஆமா, அது எல்லாமே நான் காலப்போக்கில் உண்மை நிலை தெரிய வரும்போது அந்த வார்த்தைகளை அவர் வந்து வாபஸ் வாங்கிடுவாரு அப்படின்னு. இல்ல சார், அவரு பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்காரு, பாதிக்கப்பட்ட மக்களோட இருக்காரு. அங்க அவர் படுகொலை செய்யப்பட்ட இடங்கள்ல இருந்தவங்க அவர் கூட இருக்காங்க. அவங்க சொல்ற கருத்தை தான் அவர் கேள்வியா முன்வைக்கிறாரு. ரெண்டாவது, அந்த இடத்துல அவரே சொல்றாரு, நான் என்னுடைய ஓட்டு நான் திமுகவுக்கு தான் போட்டிருந்தேன். ஆனா நீங்க வெறும் ஓட்டுக்கான அரசியல் தான் பண்றீங்களான்றது அந்த கேள்வி ஏன் வருதுன்னா, அவரை புதைக்கிறதுக்கு அவங்க பெர்மிஷன் கேக்குறாங்க. அவரை இந்த இடத்துல வைக்கணும்னு பெர்மிஷன் கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி கூட்ட நெரிசல் இருக்க இடத்துல புதைக்க கூடாதுங்கிற சட்டத்தை மீறி திமுகவும் அதை புதைச்சிருக்காங்க. அவங்களும் ஓவர் கம் பண்ணிருக்காங்க. அதுதான் ரஞ்சித்தினுடைய கேள்வியா இருக்கு. இல்ல, அவங்க வந்து கோர்ட்டு தானே அணுக சொல்லியிருக்காங்க. இல்ல சார், அவங்க கோர்ட் அணுகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு என்ன முடிவு எடுக்குதோ அதன்படிதான் நீங்க வரணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. இல்ல, பொதுவாகவே வந்து நீங்க இவரு தலைவருடைய கலைஞர் அவருடைய சமாதி பிரச்சனை இது மாதிரி வரும்பொழுது அன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட எதிர்கட்சியா இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் கோர்ட் அணி தான் வந்து அவருக்கு இடம் வாங்கினாங்க. இல்ல சார், முதல்ல அப்ப தமிழ்நாடு அரசினுடைய பெர்மிஷனை கேட்டாங்க, கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கு போனாங்க. ஆமா, அதான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு அரசு அந்த சமயத்துல கொடுக்க முடியாம போனதுக்கான காரணத்தை அவங்க முன்வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழக அரசு சைட்ல இருந்து முன்வைக்கிறாங்க. அப்படி முன்வைக்கும் பொழுது அவங்க அடுத்த கட்டமா அந்த அரசு ஒரு விஷயத்தை செய்யறதுனால வரக்கூடிய பாதிப்பை பார்த்துட்டு அவங்க கோர்ட்டுக்கு தான் போக சொல்லுவாங்க. இதுதான் அதிமுக செஞ்சது. இங்க நமக்கு திராவிட முன்னேற்ற கலைஞர் விஷயத்திலயும் அவங்க அதை தான் பண்ணாங்க. இல்ல சார், இப்போ ரஞ்சித் வைக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசான 1 ஹவர்லயே இதுல அரசியல் பின்புலம் இல்லன்னு கமிஷனர் சொல்றாரு இல்லையா? அதாவது விசாரணையே இன்னும் முடியாத பட்சத்துல நீங்க எப்படி இதுல அரசியல் பின்புலம் இல்லங்கிற ஒரு காவல்துறை சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த கமிஷனரை இவங்க மாத்திட்டாங்க. இல்ல, அந்த கமிஷனரை மாத்துறாங்க. கேள்வி என்ன எழும்புதோ அதுக்கான பதில் தானே. அவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க, ஆப்போசிட்ல அரசியல் பின்புலம் இருக்குன்னு கேட்டா அரசியல். ஆமா, நாங்க இல்ல சார் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்ல சொல்லணும். விசாரணை முதல் கட்ட விசாரணை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். அவர் இல்லன்னு சொல்றாரு, ஜஸ்டிபிகேஷனை கொடுக்குறாரு. பின்புலம் இல்லைன்னா அவங்க 8 பேர் அரெஸ்ட் பண்ண பிறகுதானே சொல்றாரு. இல்ல சார், அது கூட அரெஸ்ட் பண்ணல சார், அரெஸ்ட் பண்ணல. இவங்க சரணடைஞ்சிருக்காங்க. ஆமா ஆமா, சரணடைஞ்சிருக்கு. உங்களுக்கு சரணடைஞ்சிருக்காங்க. அதுதானே நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். ஆல்ரெடி ஒருத்தன் வந்து கொலை செஞ்சா அவனே அஸ்ராகாருக்கு என்ன சொல்றாருன்னா, நாங்க அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லல, அவர் செக்யூர் பண்ணிருக்கோம் தான் சொல்றாரு. இவங்க தான் போய் சரணடைறாங்க, நாங்க தான் பண்ணோம். அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம், ஒருத்தன் வந்து சரணடைறான், நம்ம அவன்கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னும் தேர்தல் வேட்டைங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. விசாரணை என்பது நடந்துகிட்டு இருக்குன்னு தானே சொல்லுது போலீஸ் டிபார்ட்மெண்ட். கரெக்ட் சார். இப்போ காவல்துறை அதிகாரியை மாற்றும் போது காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கோ அவர் இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? யார சொல்றீங்க நீங்க? யாரு பதில் சொல்லணும்னு சொல்றீங்க? இப்ப காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு சார்? போலீஸ் மினிஸ்டர் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? முதல்வருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப முதல்வர் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? ஒரு காவல்துறையை சேர்ந்தவர்கள் இன்டெலிஜென்ஸ் வந்து 3 முறை ஆம்ஸ்ட்ராங்குக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நீங்க சேஃபா இருக்கணும், செக்யூர்டா இருக்கணும்னு சொல்லும் போது அந்த காவல்துறைக்கு உட்பட்டு அவர் இருக்க ஏரியாவுடைய டிஜி, ஏடிஜி, பிஎஸ்பி எல்லாருக்கும் அந்த விவரம் தெரிஞ்சிருக்கணும்ல. ஆமா, அதைத்தானே அவங்க தெளிவா சொல்றாங்க. நாங்க அறிவுறுத்திட்டே தான் இருந்தோம், உன்னை செக்யூரா இருக்க சொல்லி. ஆக்சுவலா அப்ப காவல்துறை உரிய பாதுகாப்பு கொடுக்கணும்ல சார் அவருக்கு. இப்ப அண்ணாமலை எப்படி ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரோ அதே மாதிரி தானே சார் ஆம்ஸ்ட்ராங்கும். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. சரி, உங்களுக்கு ஒரு அரசியல் தலைவர், ஒரு மாநில தலைவர் வந்து எனக்கு பாதுகாப்பு வேணுங்கிறத நம்ம வந்து அரசு கிட்ட குறிப்பிடும் பொழுது அதை கலந்த அரசுக்கு இமீடியட்டா பாதுகாப்பு கொடுப்பாங்க. அது நம்ம தான் கேட்கணும். நம்ம கேட்காம போலீஸ் எந்த வீட்லயும் உட்காராது.
அது உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. நீங்க கேட்கும் பொழுது நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன். ம். இப்ப நீங்க திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப என்ன செக்யூரிட்டி இருக்கோ அது இசட் பிரிவு வேணும்னு அவர் தானே கேட்டாரு. அது ஒரு நியூஸாவே வந்தது இல்லையா? இல்ல சார், இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இல்ல சார், இப்போ அந்த பந்தர் கார்டன் ஸ்ட்ரீட் மாதிரியான பெரம்பூர் ஏரியால மார்க்கெட் ஏரியா, மக்கள் கூட்டம் அதிகம் இருக்க ஏரியா, இப்ப நம்ம இப்ப நார்மலாவே நீங்க கொலை செய்யப்பட்டதுனால இதை சொல்றீங்க. ஆனா கொலை செய்யப்பட்டவர் இருக்காரு இல்லையா, ஆமா, அவரே தான் பாதுகாப்பா இருக்கிறதா தானே ஃபீல் பண்ணிருக்காரு. அவர் நான் பாதுகாப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணிருந்தாருன்னா நிச்சயமா செக்யூரிட்டி கேட்டிருப்பாரு. இல்ல பாதுகாப்பு போலீஸ் கொடுங்கன்னு கேட்டிருப்பாரு. ஏன்னா மாநில தலைவர் இல்ல. இல்ல சார், அவரு இல்ல அவர் இருந்தது அவர் வீட்டு வாசல்ல. அந்த இடத்துல அவருக்கு பாதுகாப்பு தேவைங்கிறது அவர் இருந்தது அவர் வீட்டு ஆமா, அவர் வீட்டு வாசல்ல. அததான் நான் சொல்ல வரேன். ஒரு காவல்துறை இல்ல சார், அவர் ஃபங்க்ஷன் போகும்போது முறையா அரசு அவருக்கு இது வரைக்கும் பாதுகாப்பு கொடுத்துட்டு தான் இருக்கு. இல்ல சார், அவருக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. இல்ல சார், அவருக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாதான். அவர் இருந்த ஏரியால பேட்ரோல் கூட நிக்காதாம். இப்ப இறந்ததுக்கு அப்புறம் அங்க எந்த காரணம்லயும் அந்த காரணம்லயும் 4 போலீஸ போட்டிருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், நார்மலா ஒயின் ஷாப்ல இருந்து குடிச்சிட்டு வர்றவங்க, போன் பேசுறவங்க, ஹெல்மெட் போடுறவங்க, இவங்களெல்லாம் பிடிக்கிற இந்த காவல்துறை 6 பேருமே கையில அருவாள் வச்சிருக்கான். கையில அந்த இடத்துல 5 நாளா ரவுண்ட் அடிக்கிறான். அப்படிங்கிறப்போ காவல்துறை என்ன பண்ணாங்க அந்த ஏரியாலன்னு கேக்குறேன். இதுதான் அவர் வந்து திமுக மீது குற்றம் சாட்டுறாரு. இல்ல, அது இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் உள்ளது நீங்க முன்னாடி சொல்றீங்களே, அது இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் உள்ளது. 6 நாள் ரவுண்ட் அடித்தார்களாம். இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், அந்த ஏரியால அவர் வீட்டுக்கு அருகாமையில 800 மீட்டர்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. 6 நாளா அங்க ஆயுதத்தோட சுத்தி வரும்போது காவல்துறை என்ன பண்ணுதுன்னு கேக்குறேன். ஒரு ஒயின் ஷாப்ல இருந்து வர்றவங்க வாயில வச்சு ஊத சொல்றாங்கல்ல. நம்ம சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல எவ்வளவு பிரச்சனை சாலையில இருக்கு. இப்ப நேத்து புதுசா வந்த கமிஷனர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, ரவுடிசம் இருக்கு சென்னையில. அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. ரவுடிசம் இருக்கு, அதுக்குதான் நான் வந்திருக்கேன். டிராபிக்ல பிரச்சனை இருக்கு, அதுக்குதான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. நார்மலா ஒரு வண்டியில போய் பிரிட்ஜை தாண்டி லெப்ட் எடுக்கும் போதோ ரைட் எடுக்கும் போதோ போலீஸ் செக் பண்ணுது இல்ல சார். அப்படிங்கிறப்போ கையில பெரிய ஆயுதங்களை வச்சுக்கிட்டு அதே ரோட்ல 5 நாள் சுத்தி இருக்க காவல்துறை என்ன பண்ணுச்சுன்னு கேக்குறேன். அதத்தான் ரஞ்சித் கேக்குறாரு. கேள்விக்கு பதில் தான் உங்ககிட்டே இருக்கு. அதான் 5 நாள் சுத்திக்கிட்டு இருந்துச்சுங்கிறது விசாரணைக்கு அப்புறமாக தெரிந்தது தானே. இல்ல சார், அது வந்த தகவலா இருந்தாலும் நான் என்ன கேக்குறேன், காவல்துறை அந்த இடத்துல சரியான வேலையை செஞ்சிருந்தா அவங்கள புடிச்சிருக்கலாமே, சஸ்பெக்ட புடிச்சிருக்கலாமே. போலீஸ்க்கு தெரியல சார் எவன் ரவுடின்னு. உண்மையை சொல்லணும்னா அப்படி பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் கொலைங்கிறதே நடக்காதுங்க. நீங்க சொல்ற மாதிரி புத்திசாலித்தனமா எல்லா போலீஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் நம்ம தானே சார் சொல்றோம். நம்ம தமிழ்நாட்டுடைய காவல்துறை வந்து ஸ்காட்லாந்துக்கு நிகரான்னு நம்ம தானே சொல்றோம். அதான் சொல்றேன், கொலைங்கிறதே நடக்காது. அதாவது ஒரு கொலையை சம்பவப்படுத்தி ஒரு காவல்துறையினுடைய, அதாவது காவல்துறை இந்த இடத்துல நீங்க வந்து வீக்கா இருந்துச்சா அப்படின்ற கேள்விக்கு பதில் வந்து நிச்சயமா காவல்துறை சொல்லும், கூடிய சீக்கிரம் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா ஒரு கேக்குறோம், காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? முதல்வர் ஏன் இது வரைக்கும் இது பதில் சொல்லல? இறந்ததுக்கு அப்புறம் அவர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு விசாரணை முழுமையாக முடியும் பட்சத்துல யார் சொல்லணும் சார்? விசாரணை முடியறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஏன் சார் முதல்வர் ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு போனாரு? ஆமா, ஒரு மரணம் அடைந்த ஒரு மாநில தலைவர் வீட்டுக்கு போனாரு. சரி, கள்ளக்குறிச்சிக்கு ஏன் சார் போல? கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போல முதல்வர்? ஏங்க, இது மெட்ராஸ்ல இருக்க ஒரு உடல்நிலை கருதி பக்கத்துல இருக்கு போயிட்டு வந்துட்டாரு. கள்ளக்குறிச்சி உடல்நிலை கருதி போக முடியல சார். இதெல்லாம் நீங்க சொல்றது நியாயமா இருக்கா? இல்ல நீங்க சொல்றது நன்றாக தெரியும். முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறத நீங்க இதுல பதிவு பண்றீங்களா? அவர் உடல்நிலை சரியில்லாம தானே இருக்கு. உடல்நிலை சரியில்லாம இருக்கிறது சொல்லியிருந்தாரு அவர் அன்றைக்கு. இல்ல சார், உடல்நிலை சரியில்லாத ஒரு முதல்வர் எப்படி தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நொடி எப்படி அணுக முடியும் சார்? எப்படி டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும்? நொடி பிரமாதமா அணுகிக்கிட்டு தான் இருக்காரு. நொடி பிரமாதமா அணுகி கொண்டு. அதான் சார் நான் திருப்பி கேக்குறேன். அப்படி இருந்திருந்தா ஏன் கமிஷனை மாத்துறாரு? உடல்நிலை சரியில்லாம போறத பத்தி வந்து பொதுவா நீங்க வந்து சாதாரணமா கேட்ட உடல்நிலை சரியில்லாம போது எல்லா அரசியல் தலைவருக்கும் உள்ளதுதான். சுத்தமா நடக்கவே முடியாது. இல்ல சார், ஆட்சி பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. சரி, இல்ல சார், கள்ளக்குறிச்சிக்கு போக முடியாதவரு இல்ல கள்ளக்குறிச்சிக்கு போக முடியாத ஒரு அமைச்சரோட திருமணத்துக்கு போக வேண்டியதா இருந்தது, அதை ரத்து செய்யறாருல. அதாங்க அன்றைய சூழலுங்க. அன்னைக்கு உடல்நிலை சரியில்லை நான் சொல்லிருக்கேன், இன்னைக்கு உடல்நிலை சரியில்லை உங்களுக்கு சொல்லல. சரி, புரியுதுங்களா? நீ வந்து உடல்நிலை சரியில்லாம போக கூடாதுன்ற மாதிரி சொல்றீங்க. முதல்வர்னா உடல்நிலை சரியில்லாம ரோபோட் தான் போடணும். சரி, உடல்நிலையே சரியில்லாம போகணும்னா ரோபோ தான் போடணும். உடல்நிலை சரியில்லாத முதல்வர் வந்து அப்போலோ படத்துக்கு ஆட்சி பண்ணணும் இல்லையா? சரி, எந்த முதல்வர் அதாவது உடம்பு சரியில்லாம போன காரணத்தை நீங்க எதுக்கு மையப்படுத்துறீங்கன்னு கேக்குறேன். இல்ல சார், நீங்க தான் சொன்னீங்க கள்ளக்குறிச்சிக்கு அவர் ஏன் போலன்ற கேள்வி கேட்டேன். ஆமா, இன்னைக்கு அன்று உடல்நிலை சரியில்லைன்னா தவிர இன்றோட உடல்நிலை சரியில்லாம பெட்ல படுத்திருக்காரு நான் சொல்றேன். சரி, இன்னைக்கு போயிருக்காரு சார். இப்ப ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்து அடுத்து அவரை வந்து பொது இடத்துல வச்சிருந்தாங்க இல்லையா? அங்க அவர் போலி. அவரோட தொகுதி தானே கொளத்தூர். அவரோட தொகுதி, அவருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தொகுதி தானே. நீங்களே தான் சொல்றீங்க. இப்ப முதல்வருக்கு புரோட்டோகால் கிடையாதா? தமிழ்நாட்டுல அவரோட தொகுதி கொளத்தூருக்கு போறதுக்கு என்ன புரோட்டோகால்ன்றது அவருக்கு தெரியாதா சார்? அன்னைக்கு என்ன நீங்க அன்னைக்கு 24 மணி நேரம் அவருக்கு என்ன ப்ரோக்ராம் இருந்துச்சு உங்களுக்கு என்ன தெரியும்?
சார் இதை விட வேற என்ன ப்ரோக்ராம் சார் இருக்கணும்? ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொல்லப்பட்டிருக்காரு. மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ப்ரோக்ராம் இருக்கும் சார், அப்படிலாம் இல்லாம இருக்காது சார். ஒரு முதல்வர் பதவி ஏற்றுதல இருந்தே அவருக்கு தெரியாதா சார் மக்களுக்கு தான் அவர் பதவி அவர் சேவை செய்யணுங்கிறது? செஞ்சுக்கிட்டு தானே இருக்காரு, என்ன கேள்வி? அதத்தான் சார் நான் கேள்வி கேட்கிறேன். நானும் பதில் சொல்லிட்டேன். அவர் பொது இடத்துல அவரை வைக்கும் போது மக்கள் சேவை செஞ்சுட்டு எப்ப ஃப்ரீ ஆனாரோ அதுக்கு என்ன டைமிங் புரோட்டோகால் இருக்கோ அதுக்கு வந்துட்டு போயிட்டாரு சார். நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். ரங்கராஜ் பாண்டேனுடைய அவர் வெளியூர்ல இருந்து இங்க வந்தார் சார். அவர் நீங்க உங்க கருத்துக்கே வர நீங்க ஒரு காரணம் வச்சிருக்கீங்களா வெளியூர்? இல்ல ஆமா வெளியூர்ல இருந்து இங்க வந்தார்ல அவரு. இன்னைக்கு போயிருக்காருல வீட்டுக்கு. ஆமாங்க இன்னைக்கு போயிட்டாரு. கொளத்தூர் முதல்வரோட தொகுதி சார். அதுதான் முக்கியமா இப்ப அதுதான் சார் முக்கியம். அதுதான் முக்கியம். அந்த மக்கள் சார் அந்த மக்கள் ஓட்டு போட்டுதான் சார் அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவர் தான். அவர் எங்க இருந்து உங்களுக்கு என்ன, அதாவது முதல்வருக்கான புரோட்டோகால் என்னன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு செக்யூரிட்டி இருக்கு சார். இன்னைக்கு என்ன புரோட்டோகால்ல சார் அவர் அயனாவரம் போனாரு? என்ன சொல்றாங்களோ அதானே செய்ய முடியும். இல்ல சார் இன்னைக்கு என்ன புரோட்டோகால்ல அவர் அயனாவரம் போனாரு? ஆமாங்க இன்னைக்கு என்ன புரோட்டோகால் கொடுத்துருக்காங்களோ அதன் பிரகாரம். சரி சார். பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே வீட்டுக்கு அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவர் பாவர இல்ல சார். பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே இறந்தப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த இடைப்பட்ட நேரங்களில் அவருக்கான ஆபத்துகள் போக்குவரத்து பாப்பாங்க போலீஸ் சும்மா போற போக்குல இல்ல சார். அவர் வேற எங்கேயும் வெளிநாட்டுக்கு போல. நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறது போசங்கிட்ட பத்தி இல்ல. இல்ல சார் அவர் வெளிநாட்டுக்கு போல. சென்னையில அவர் கொளத்தூர் தொகுதிக்கு போறதுக்கு அவருக்கு என்ன புரோட்டோகால்? அவங்களுக்கு புரோட்டோகால் இருக்குங்க. சரி நீங்க ஒரு கேள்வி அததான் சார் நான் கேட்கிறேன். இப்போ ரங்கராஜ் பாண்டேயோட ஃபாதர் இறந்தாரு சார். இருக்கும். இல்ல சார் பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டேயோட ஃபாதர் இறந்தப்போ அவங்க வீட்டுக்கு அவர் போனாரு. அன்னைக்கு அந்த புரோட்டோகால் இருந்திருக்கும். என்ன புரோட்டோகால் சார்? புரியல. நீங்க புரோட்டோகால் என்ன சொல்றீங்க? அவர் என்ன சார் அவங்க நேரத்தை அவங்க எனக்கு கூப்பிட்டு டெய்லி முதல்வருடைய நேரத்தை நான் கணிக்கிற மாதிரி இல்ல சார். நீங்க அப்ப தெரியுது இல்ல சார் உங்களுக்கு. இப்ப ரஞ்சித் இல்ல ரஞ்சித் அவருடைய வேதனையை பதிவு பண்ணும்போது நீங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்கல்ல. ரஞ்சித் 7 பாயிண்ட் வச்சிருக்காரு. ரஞ்சித் திமுகவின் மீது 7 பாயிண்ட் வச்சிருக்காரு. அந்த 7 கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? ஏன் 7 கேள்விக்கு பதில் சொல்றது தான் இங்க சொல்லியிருக்கிறோம். என்ன எங்க சொன்னீங்க சார்? நீங்க 4 வார்த்தை தான் சார் போட்டிருக்கீங்க. அதுல 4 வார்த்தை போதுமானதுங்க. ஏங்க நறுக்குன்னு சொல்லணுமா உங்க வளவலன்னு பேசிட்டு உங்களை மாதிரி? இல்ல சார் சொல்லிருக்கேன். என்ன சொல்லிருக்கீங்க? என்ன சொல்லிருக்கீங்க சார்? அவர் கேட்ட கேள்வி என்னன்னா தலித் மக்களுக்கு திமுக பாதுகாப்பு கொடுக்கல, மக்களுக்கும் கொடுக்கல, தலித் தலைவருக்கும் கொடுக்கலன்றாங்க. அதுக்கு என்ன பதில் உங்க பதில்? நீங்க இப்ப மக்களுக்கு கொடுக்கலங்கிறது நீங்க எதை வச்சு சொல்றீங்க சார்? நடந்த படுகொலை தெரிய வேண்டாமா? ஆம்ஸ்ட்ராங் ஒன்னும் சாதாரண மனுஷன் கிடையாது சார். இல்லங்க மக்களுக்குன்னு ஒத்த வார்த்தை முடிச்சீங்க. ஆமா சார். சார் ஆம்ஸ்ட்ராங் தனி மனிதன் கிடையாது. இல்லங்க நீங்க ஒட்டுமொத்த தலித் மக்களுடைய தலைவன் சார் ஆம்ஸ்ட்ராங். சார் நான் வரேன். தலித் இப்போ முதல்வர் தனியாளர் நீங்க நினைக்கிறீங்களா? ஏங்க மக்களுக்கும் தலைவருக்கும் போட்டிருக்காருங்க. இல்ல சார் நீங்க முதல்வர் தனியாளர் நினைக்கிறீங்களா? முதல்வர்னா யாரு? தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதி தான் முதல்வர். திருமாவளவன் இருக்காரு. எங்க இருக்காரு? ஆமா அதே தலைவர் தானே அவரும். சரி அதே சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய இடத்துல. அதனாலதான் சார் போய் அங்க நிக்கிறாரு அவரு. ஆமா சமூக நீதியை பாதுகாக்கிறது நிக்கிறாரு. கடைசி எங்க சார்? இன்னைக்கு திருமாவளவனே தன்னுடைய கருத்தை வெளிப்படையா திமுக கூட்டணியில் இருக்கனால சொல்ல முடியலன்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. திமுக ஆளும் அரசுக்கு ஒரு படுகொலை நடந்தா யாரா இருந்தாலும் இதை வைப்பாங்க, முன்வைப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக இருக்கும்போது முன்வைக்கும் சார். நீங்க இல்ல நான் என்ன அதாவது ரஞ்சித்துடைய கேள்விக்கு இல்ல ரஞ்சித்துடைய கேள்விக்குல இருந்து வெளியே போறீங்க. தலித் மக்களுக்கும் தலித் தலைவருக்குமே தமிழ்நாட்டுல சென்னை மாதிரியான பெருநகரங்களே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு. தலித் மக்களுக்குங்கிற வார்த்தைக்கு பதில் சொல்லுங்க. அதத்தான் சொல்ல வரேன். ஆம்ஸ்ட்ராங்ங்கிறது தனி மனிதன் கிடையாது. அப்புறம் தலித் தலைவருக்குங்கிறத தூக்குங்க. என்னது புரியல? தலித் மக்களுக்கும் தலித் தலைவருக்கும் சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமா. தலித் மக்களுக்குங்கிறது ரொம்ப பொதுப்படையா அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் மத்தியில எப்படி இப்படி வார்த்தையை சொல்லலாம் சார்? நீங்க ஒரு சமூகத்துக்கும் ஒரு சமுதாயத்துக்கும் அடையாளம் கொடுக்கறது இல்லையா? என்னது? இல்ல சார் நீங்க ஒரு அதாவது அந்த சமுதாயத்துக்கு கொடுத்த கேள்வி கேட்கிற சார் கேள்வி கேட்கிற அத்தனை பேரும் தலித் தான் சார். கலைஞர்ல அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிற அத்தனை பேருமே தலித் தான். ஆமாங்க. அது அவன் எந்த சாதியா இருந்தாலும் சரி சார். நான் தலித்துங்க. அதை இப்பதான் சொல்றீங்க. இல்ல அதை நீங்க இப்பதான் சொல்றீங்க. அதை இப்பதான் சொல்றீங்க. நான் கன்னிமாடம்ங்கிற படத்துல என்ன கேள்வி கேட்டேன்? இல்ல சார் அதை நீங்க இப்பதான் சொல்றீங்க. கேள்வியை நான் கேட்டேன். இல்ல ரஞ்சித் என்ன கட்டி பிடிச்சு நான் கேட்ட கேள்வியை கேட்டேன் சகோதரன். சரி இப்ப நான் இல்ல சார் நான் உங்க பாயிண்ட்டுக்கு வரேன். ஒரு நிமிஷம் நான் உங்க பாயிண்ட்டுக்கு வரேன் சார். இப்ப மாரி செல்வராஜ் ஒரு தலித் தானே, ஏன் குரல் கொடுக்கல இந்த சம்பவத்துக்கு? கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு இந்த சம்பவத்துக்கு ஏன் குரல் கொடுக்கல? ஏன்னா ஒரு உதயநிதி ஸ்டாலினோட நண்பர்.
ஏங்க அவரும் பேசியிருக்கிறாரு. எங்க பேசியிருக்காரு சார்? எங்க வெற்றிமாறன் விட்டுருங்க சார். நான் கேட்டது மாரி செல்வராஜ் ஏன் குரல் கொடுக்கல? உங்க ட்வீட்ல நீங்க ஏன் உதயநிதியை அட்டாக் பண்ணிருக்கீங்க? என்னங்க முதல்வரால அட்டாக் பண்ணிருக்கணும், உதயநிதி ஏன் அட்டாக் பண்ணிருக்கீங்க? கடைசியாக இந்தியாவில் சமூக நீதியை பற்றி பேசி ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்த்து நின்ன ஒரு ஆளுங்க. யாருங்க? நீதி பேசியிருக்காருங்க. உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காருங்க. எதுலங்க? எதுல சார்? ஒரு வார்த்தைக்கு எதுல பேசியிருக்காரு? செஞ்சிருக்காங்க. எதுல சார்? என்ன எதுல பேசியிருக்காரு உதயநிதி சமூக நீதி? உதயநிதி ஸ்டாலினை நீங்க டாக் பண்ணாம, நீங்க திமுகவை டாக் பண்ணாம எப்படி நீங்க இந்த கருத்தை சார்? சொல்ல? நாட்டினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களா இல்ல உதயநிதி அவர்களா? ஏங்க ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சருங்க, அவரு திராவிட விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் படுகொலை செய்யப்பட்ட ஆம்சான் சம்பவத்துக்கு என்ன சம்பந்தம் சார்? ஏங்க இல்ல சார், நான் உங்க பாயிண்ட்டுக்கே வரேன் சார். இருக்கும் பொழுது ஒரு நிமிஷம், உங்க பாயிண்ட்டுக்கே நான் வரேன் சார். விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் படுகொலை செய்யப்பட்ட ஆம்சாங்குக்கும் என்ன சம்பந்தம்? அவங்களதான் டாக் பண்ணுவேன். என்ன சார் புரியுது? நான் யாரை ஃபாலோ பண்றேன்? அதத்தான் இப்ப நான் கேட்க வரேன். நாட்டினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலினா உதயநிதி ஸ்டாலினா? ஒரு நிமிஷம், நான் ஒரு மாவட்டத்துறை பிரதிநிதியா இருந்தா மாவட்ட செயலாளரை நான் வந்து டாக் பண்ணுவேன். சரி, புரியுதுங்களா? நான் மாவட்ட செயலாளர் டாக் பண்ணுவேன். நீங்க உதயநிதி அவருடைய பிரதிநிதி கரெக்டா? இல்ல சார், நீங்க உதயநிதி அவருடைய பிரதிநிதி கரெக்டா? ஆமாங்க. இதுல எனக்கு என்னங்க, இதுல மறுக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? சரி சார், உதயநிதி சமூக நீதி பேசினார், நீங்களா எங்க பேசினாரு? சமூக நீதி பேசின அத்தனை வீடியோ உங்களை அனுப்புறேன், நீங்க உட்காந்து பாருங்க. நான் வீடியோ எல்லாம் கேட்கல சார், எங்க பேசிருக்காரு மட்டும் சொல்லுங்க. அவ்வளவுதாங்க. சமூக நீதி அவர் பேசவே இல்லையா? எங்க பேசிருக்காருன்னு கேக்குறேன் சார். சினிமால பேசினாரா, மேடையில பேசினாரா, எங்க பேசினாரு? எங்க சமூக நீதி அவர் பேசாத சமூக நீதியாங்க? எங்க பேசிருக்காரு சார்? ஆம்ஸ்ட்ராங் பேசினது நான் சொல்லட்டுமா சார் எங்க பேசிருக்காருன்னு? பேசின மேடைகள்ல கூட சமூக நீதி தான் பேசிட்டு இருக்காரு சார். எங்க என்ன பேசினார் சொல்லுங்க சார், டேட்டாவோட சொல்லுங்க சார். சமூக இல்ல உதயநிதி சமூக நீதி பேசினாருன்னு சொன்னா சொல்லுங்க நீங்க வந்து கேள்வி கேட்கல. சரி, நீங்க கேள்வி கேட்கல. நீங்க வந்து சும்மா அப்படியே வீண்புக்கே போறீங்க. கேள்வி ஒன்னா இருக்கும். உதயநிதி கேள்வி கேட்கல. உதயநிதி சமூக நீதி பேசுறாரு சொல்லிருக்கீங்க. தலைவா உங்க ஆர்வம் புரியுது. நான் கோவப்பட்டு பேசணும்னு நினைக்கிறீங்க. சரி, எனக்கு அறிவு இருக்கு சார். நீங்களும் கோவப்படல, நானும் கோவப்படல. நான் என்ன கேட்கிறேன் சார், நீங்க சொல்லக்கூடாது சார், நானும் சொல்லணும். நான் எப்படி கையாளுவது என்பது எனக்கு தெரியும். நீங்க நான் கேட்ட கேள்விக்கு இன்னுமே நீங்க பதில் சொல்லல. நான் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அழகா உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இல்ல நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னுமே பதில் சொல்லல சார். சார், உதயநிதி எங்க சமூக நீதி பேசினா நீங்க மாமன்னன் படத்தை பத்தி சொல்றீங்களா? நான் என்னுடைய தோழருக்கு என் தோழனுக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறேன். அதை அவங்க அண்ணனை இழந்த பொழுது அந்த வேதனையில் அவர் பேசுவது சரின்னு நான் சொல்லியிருக்கேன். நீ வேதனை பேசுவது சரி. அப்படி வேதனை வரும்பொழுது, ஒரு இழப்பு வரும்போது யாரா இருந்தாலும் கோபம் வரும் சார். நான் முதல் 2 வரியை விட்டுருங்க சார், நான் கடைசி 2 வரிக்கு தான் வரேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? இருங்க, அதுக்கப்புறம் 2 வரி இருக்கு. அதுக்கு தான் நான் வரேன். என்னுடைய கேள்வி அதை சார்ந்ததுதான். அதாவது அந்த மௌனமான வரி ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது அந்த வேதனைக்கு, அந்த வலிக்கு அன்று நடக்கக்கூடிய அரசாங்கம் யாராக இருந்தாலும் பேசுவாங்க. அதுதான் காலப்போக்கில் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகு, காலப்போக்கில் அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட்ட பிறகு, அந்த கொலையாளிகள் யார் என்று தெரிந்ததற்கு பிறகு, இந்த சமூக நீதி காக்கப்பட்ட பிறகு அவர் என்ன பண்ணுவாரு? சார், நீங்க ஃபியூச்சருக்கு போயிட்டீங்க சார், பிரசன்ட்க்கு வாங்க. நன்றி திமுக போடுவார் இல்லையா? இல்ல நீங்க ஃபியூச்சருக்கு போயிட்டீங்க. அவர் என்ன பண்ணாலும் போடட்டும் சார். நீங்க ஃபியூச்சருக்கு போயிட்டீங்க, நீங்க பிரசன்ட்க்கு வாங்க. ஓகே, நான் வந்து அணைக்க போறேன் செல்போன். நான் சொல்லிடுறேன். அதாவது அதனுடைய எண்ட் என்னன்னா, ஒரு நாள் அவர்கள் கட்டாயமாக அரெஸ்ட் பண்ணப்படுவார்கள். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு. நீங்க தான் 8 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டீங்களா? திருப்பி யாரும் அரெஸ்ட் பண்ணணும்ன்றீங்க? இருங்க, இன்னமும் இருப்பாங்க 8 பேர்னா. இன்னும் எத்தனை பேர் இருப்பான்? பின்புலத்தில் இருக்காங்க, பின்னாடி தூண்டி விட்டவங்க இருப்பாங்க, நிறைய இருக்குது பின்னாடி. அத்தனை பேரும் அரெஸ்ட் பண்ணப்படுவார்கள். அவங்க அத்தனை பேருக்கும் நிச்சயமாக தண்டனை வழங்கப்படும். அப்படி தண்டனை வழங்கப்படும் பொழுது அந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இவர் நன்றி சொல்லுவார். சார், அவர் நன்றி சொல்றாரு, சொல்லாம போறாரு, அதெல்லாம் இல்ல. இல்ல பா ரஞ்சித் கேட்ட 7 கேட்டு இல்ல சார். நீங்க காலம் வெகு தூரத்தில் இல்லை, அவ்வளவுதான் சார்.